ஓகே. திஸ் வீடியோ ஃபேண்டா மோஸ்ட் அந்த கோலா இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் தான் மெஜாரிட்டி இருக்கும். லைக் அந்த டார்க் கலர்ஸ் டார்க் கலர்ஸ். ஓகே ஃப்ரூட் ஃப்ளேவர்டில் இருக்கும் எல்லாமே. எல்லா ஃப்ரூட்ஸ் தொடங்குறது ஜெர்மனில் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து இத்தனையில் இது பண்ணிங்கன்னா அது யுனைடெட் கிங்டம் ஃப்ரூட் பிஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒரு வெர்ஷனில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கொக்கோ கோலா கம்பெனி. அடுத்து பிரேசிலில் உள்ள வெர்ஷனில் வந்து ஜெல்லி இருக்குமா கிரேப்ஸில், அதே டேஸ்ட் தான். சூப்பராக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணாத. நெக்ஸ்ட் ஃபேண்டா. சரி, ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். இந்த கையில் பட்டக்கு மிஷின் தான் கேட்குற. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சொல்லு. இந்த ஜூஸ் கேனை பார்த்தா உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? கலர்ஸ் இதை பற்றி பார்த்தாலே தெரியுது. ஒரு லெமன், ஆரஞ்சு கலர் இருக்கும்போது இது நான் சின்ன வயசுல இருந்து பாக்குற கம்பெனி தான் அது. ஃபேண்டானா ஓகே ஒரு எத்திக்ஸ்னா ஒரு பழக்கப்பட்ட ஒரு பிராண்ட் சொல்லலாம். ஓகே, அந்த மவுண்டன் டியூ, தம்ஸ் அப் எல்லாம் எனக்கு புதுசா தெரியுது எனக்கு. ஆனா ஃபேண்டானா ஓகே பழசுனா முன்னாடி அதெல்லாம் வந்து மோஸ்ட் அந்த கோலா இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் தான் மெஜாரிட்டி இருக்கும். லைக் அந்த டார்க் கலர்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து இந்த ஃபேண்டா வந்து மெயினா வந்து ஃப்ரூட் ஃப்ளேவர்ட்ல இருக்கும் எல்லாமே. எல்லா ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்டா? லைக் ஃப்ரூட் ஃப்ளேவர்ட்ல இருக்கும் ஃபுல்லா. ஓகே. இது வந்து பாப்புலரான ஃப்ரூட் ஃப்ளேவர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஓகே. ஆரஞ்சு, கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து குளோபல் பிராண்ட் ஆக காரணம் வந்து இதோட வைப்ரண்ட் கலர்ஸ். ஓகே, ஒரு கலர் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரஞ்சுனால இந்த கலர்ல இருக்கு. இப்போ கிரேப்ஸ்னா கிரேப்ஸ் கலர், ஸ்ட்ராபெரினா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு அவங்க வந்து அட்ராக்டிவா இருப்பாங்க. இதோட கிரியேட்டர் எங்கன்னா ஜெர்மன்ல வந்து இது ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, 1940ல எப்போ வந்து சப்ஸ்டிடியூட் கொக்கோ கோலாவோட சப்ஸ்டிடியூட்டா இருந்தவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் வார் செகண்ட் நடந்துட்டு இருக்க டைம் வந்து சப்ஸ்டிடியூட் ஆல்ரெடி கொக்கோ கம்பெனி வேலை பார்த்தவங்க வந்திருக்காங்க. சப்ஸ்டிடியூட் போட்டிருக்காங்க அப்படின்னா அது கீழே வேலை பார்த்தவங்களா இருக்கும். ஓகே. வந்து இது கிரியேட் ஆயிருக்கு. பிறகு என்ன ஆயிருக்குன்னா இதை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க? இட்டாலியில 1955ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஃபிளேவரை வச்சு. அதான் ஒரிஜினல் வெர்ஷன் ஃபிளேவர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு ஃபிளேவர் இட்டாலியில தொடங்குனது ஜெர்மன்ல வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து இட்டாலியில இது பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு உலகம் ஃபுல்லா இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படின்னா இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, நான் இன்டர்நெட்ல பார்த்தேன். இட்டாலியில வந்து ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கு, அல்ஜீரியால ஸ்ட்ராபெரி வெர்ஷன் இருக்கு, பிரேசில்ல கிரேப் வெர்ஷன், யுனைடெட் கிங்டம் ஃப்ரூட் பிஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒரு வெர்ஷன்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் மெயினா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது, கொலாபரேட் பண்றது எல்லாமே வந்து மெயினா வந்து அவங்க வந்து இந்த மியூசிக், ஆர்ட், என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இவங்களதான் வச்சு இவங்க எனர்ஜி ட்ரிங்க் அந்த சைடு போவாங்க. ஃப்ரூட்ஸ் தான் தண்ணி கேட்டீங்க. ஃப்ரூட்ஸ் அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. மார்க்கெட்டிங் ஃபுல்லா இந்த மியூசிக்ல இருக்கவங்க, சினிஃபீல்ஸ், ஆர்ட்ஸ்ல இருக்கவங்க, இவங்கள வச்சுதான் இவங்க கூட அந்த மாதிரி. நீ இப்ப பார்த்தா ஆட் பார்த்தேன்னா இந்த முன்னாடி த்ரிஷா வச்சு ஆட் போட்டிருப்பாங்க. அப்படியா? ஆமா, அந்த பாட்டில் வந்து இப்படி வளைஞ்சு இருக்கும். த்ரிஷா வருவாங்க. அந்த பாட்டில் இப்ப இருக்கான்னு தெரியல. முன்னாடி பாட்டில் இருக்கும் இருக்கலாம். கையில வச்சு குளிர வச்சாண்டு, ஐஸ்ல வச்ச கலரு மச்சாண்டு, கையில வச்சு குளிர வச்சாண்டு. அந்த மாதிரி அவங்களோட மெயின் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா கலர்ஸ் இருக்கிறதுனால ஸோ கலர்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி மியூசிக், இந்த மாதிரி ஆர்ட்ஸ்க்குள்ள வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்னா அது வந்து ஃபுல்லா எனர்ஜி, ஃபாஸ்ட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால
இது வந்து மெயினா இவங்கள வச்சு மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி இது பண்றாங்க. இது ஸ்லோகன்லாம் என்னன்னு தெரியல, போட்டுருக்காங்களா அந்த ஆரஞ்சு கிரேட் ஆரஞ்சு டேஸ்ட்னு இதுக்கு போட்டுருக்காங்க. இது இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கோகோ கோலா கம்பெனி அதான் நான் சொன்னேன், சப்ஸ்டியூட் தானே சொல்றேன். அப்போ வந்து இன்னைக்கு இப்போ அவங்க தானே மெயினா இருப்பாங்க, அவங்களே சப்ஸ்டியூஷன்ல இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா கோகோ கோலா கம்பெனில வேலை செஞ்சவங்க அங்கிருந்து ரிசன் ஆயிட்டு அங்கே வந்து பண்ணாங்க நினைச்சேன். ஓகே அதே இதுதான், அது கோகோ கோலா தான் மேஜர் ரோல் பண்றாங்க. எல்லா கோகோ கோலா தான் இதுக்கு மெயின். ஸோ அதுதான் டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணிக்கிறதுங்களா? நிறைய டேஸ்ட் பண்ணேன். ஆட் பார்த்ததுலேருந்து அந்த டைம்ல இருந்து வாங்கி அந்த 90 கிட்ஸ் அப்படிதானே 90 கிட்ஸ் நீ முடிச்சிருக்க அந்த டைம்ல. இன்னும் அப்படியே பிடிச்சலாம் பிளான் பண்ணி சார் பண்ணுறது மறந்துட்டேன். ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீ முடிச்சிருக்கேன். ஸ்மெல் ஃப்ளேவர் எல்லாமே இதில் வரும். நான் இதுவரை பார்த்து டேஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்ததுல ஸ்மெல் ரொம்ப இதாக இருக்கு, அட்ராக்டிவாக இருக்கு. ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர். ஆரஞ்சு கோடை. ஸோ இது ஆரஞ்சு நாள் ஆரஞ்சு மேபி கிரேப்ஸ் நம்மள்ட்ட கிரேப்ஸ் இருக்கு. ஸ்ட்ராபெரி குடிச்சிருக்கேன். ஓகே அதே மாதிரி ஆமா நான் ஸ்ட்ராபெரி குடிச்சு நல்லாவே இல்லை, மருந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே அந்த கலர்ஸ்ல அது வந்து அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் அதே மாதிரி இருக்கும். ஜூஸ் கொஞ்சம் சோடா மிக்ஸ் பண்ணி ரைட் ஆஃப் மொஜிட்டோ மாதிரி. ஓ ஓகே 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 மொஜிட்டோ மாதிரி வேற போட்டு சோடா ஊத்தி தருவான். இதுல அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சூப்பரா டேஸ்ட் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கு. டேஸ்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆரஞ்சு ஃப்ளேவர் கொஞ்சம் சோடா சேர்ந்து சுகர் ஆட் பண்ணிக்காங்க இல்லையா? சுகர் ஆப்வியஸா இது பிடிச்சது எனக்கு. ஓகே நீ சொன்னபடி எங்கள்கிட்ட கிரேப்ஸ் ஓகேவா? நான் ஸ்ட்ராபெரி நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கலாம். பட் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டீ குடிச்சதுக்கும் நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்கும். ஓகேவா? அதாவது வாங்குறது வேஸ்ட் தோணுச்சு எனக்கு. அடுத்த போவோம். அடுத்த இதோ ஸ்ட்ராபெரில சாரி கிரேப்ஸ். ஓகே இதுக்கு ஸ்லோகன் போட்டுருக்காங்க. ஸ்லோகன் நேச்சர் ஃப்ளேவர் பெர்ஷியா ஷெமுரி ஜாடி ஜாடிஷா. ஏன்னா இதில் பார்ப்போம் கிரேப் ஃப்ளேவர் யாருக்குன்னு பார்ப்போம். கிரேப்ஸ் ஃப்ளேவர் பிரேசில். ஓகே ஓகே. பிரேசிலோட வெர்ஷன் தான் வந்து ஆரஞ்சுனா இட்டாலி, கிரேப்ஸ்னா ஆமா ஆரஞ்சு வெர்ஷன் வந்து இட்டாலி. அப்புறம் அடுத்து பிரேசில் உள்ள வெர்ஷன் தான் வந்து இது. ஸ்ட்ராபெரி வெர்ஷன் இந்தியாவில் இந்த டாலிக் வெர்ஷன் வந்து அல்ஜீரியா தான் இந்த மெஸ்ஸி கட்டான. அது நீ பிறகு பாருங்க. இது வந்து சுகர் கம்மியா இருக்கான்னு போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது. இல்லை அந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கு போகணும். இதை போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? ஒன்றா போட்டிருக்காங்க. சரி 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 இருக்கலாமா? சரி டைட்டா இருக்கு. வாவ் பர்பிள். ஸ்மெல் நல்லா இருக்கு. ஏன்னா கிரேப்ஸோட அந்த கிரேப்ஸ் அந்த ஆக்சுவல் கிரேப்ஸ் ஸ்மெல் வருது. இதோட ஸ்மெல் அந்த ஆர்டர் ஜெல்லி, இந்த கிரேப்ஸ் ஜெல்லி நான் இருக்கா இந்த கொடுப்பாங்க அதே ஸ்மெல் ஃப்ளேவர்ஸ் அந்த ஸ்மெல்லாம் நல்லா இருக்கு. ஃபேண்டா வாங்க ரிப்பீட்டரா வாங்க. இந்த ஃப்ரூட் ஃப்ளேவர்ல சோடா இருக்குதுனால கலரும் நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு நம்ம கப்பில் ஊற்றி பார்க்கும்போது ஒயின் அந்த கலர் வந்து ஒயின் வந்து கொஞ்சம் ரெடிஷா இருக்குங்க. ஆமா ஒயின் வந்து கிரேட் அதெல்லாம் பண்றாங்க. ஆமா ஆக்சுவலி கிரேட் மாதிரி இருக்கு. கிரேட். ஆமா இது சோடா இல்லாம இருக்கு. சச்சில ஒயின் குடிக்கிற மாதிரி தான். கிரேப்ஸ்ல சோடா யூஸ் பண்ணி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டா இது டேஸ்ட் சொல்லணும்னா இந்த ஜெல்லி இருக்குமா கிரேப்ஸ்ல அதே டேஸ்ட் தான். அதுல கொஞ்சம் சோடா போட்டுருக்காங்க அவ்வளவுதான்.
ஆக்சுவல் கிரேப்ஸ் சொல்ல முடியாது, ஜெல்லி லைக் வேற ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் கிரேப்ஸ் போடாமல் கிரேப்ஸ் ஃப்ளேவரில் அவங்க இது பண்ணி வச்சுருக்கிறதுல சோடா நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணாத. நெக்ஸ்ட் சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது ரெக்ஸ் ரெடி அவ்வளோதான். டிங் டிங்